அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் கல்ச்சர்லேயே அது இல்லை. ஒரு கல்லூரியில் ஜெயமோகன் பேசிகிட்டு இருக்கார். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் நிறைய மேடைகளில் சொன்ன ஒரு உதாரணம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் எந்திரிச்சு நின்று, சார் சும்மா இலக்கியம்னு பேசுகிறீங்க, இலக்கிய வாழ்க்கைக்கு சோறு போடுமா அப்படின்னு அவன் கேள்வி கேட்ட உடனே அந்த ஹாலில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸ் அப்படியே கை தட்டி விசில் பறக்குது. அவன் வந்து அப்படி திரும்பி அந்த ஆடியன்ஸை பார்த்து எப்படி ஒரு மடக்கணும் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு தோரணையோட நிற்கிறான். ஜெயமோகன் அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட தாமதம் பண்ணாமல் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடாது, ஆனால் சோற்றால் மட்டுமே நிரப்பிவிட முடியாத இடம் என ஒன்று உனக்குள் இருக்குமாயின் அந்த இடத்தை இலக்கியம் நிரப்பும். நீ சோத்தால் அடித்த பிண்டம்னா அது உனக்கு தேவையில்லை. இல்லைங்க, அது வேறங்க. நான் வந்து வெறும் சோத்து பிண்டம் இல்லை, நான் ஒரு மனிதன், எனக்கு சில சாய்ஸஸ் இருக்குது, எனக்கு சில டேஸ்ட் இருக்குது, சில ரசனைகள் இருக்குது, நான் இதெல்லாம் தாண்டின ஒருத்தன் நினச்சான்னா அவனுக்கு ரீடிங் தேவை. ஸோ இன்னைக்கு இவ்வளவு தகவல்கள் ஒரு மேலே கொட்டப்படுறதுனால இயல்பாகவே அவன் லைஃப்பில் ரொம்ப வெறுமை இருக்குது. ஏன் படுத்தா நைட்டு இவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? இவனோட மூளையை ஏன் ஆஃப் பண்ண முடியல? ஏன்னா அவன் மூளையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 2000-3000 தகவல் கொட்டப்பட்டிருக்கு. அவ்வளோ ஸ்பீடான கம்ப்யூட்டரை இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு லிட்ரேச்சரும் பொயட்ரியும் கனவும் ட்ரீமும் உதவும். மகிழ்ச்சி. இப்போ இந்த பதிலுக்கு முன் இந்த பதிலுக்கு பின்னுன்னு வச்சுக்கலாம். சரி, இந்த பதிலை நான் இப்போ கேட்டுட்டேன். செல்வேந்திரன் சார் சொல்லியிருக்காங்க, ஆஹா ஆமாம் சார் சொல்கிறது சரிதானே, நம்ம ஏதோ வாழ்கிறோம் இருக்கோம் வைக்கிறோம், கொஞ்சம் வாசித்தா கொஞ்சம் நல்லது போலையேன்னு எனக்கு தோணுது. நான் என்ன செய்யலாம், எப்படி தொடங்கலாம், என்னென்ன செய்யலாம்? எந்த ஒரு புதிய பழக்கமும் மிக மிக கடினமானது, சவாலானது. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டால் யாராவது மறுப்பாங்களா? எஸ் அப்படிம்பாங்க. அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உண்பதை குறைக்கணும், உழைப்பதை கூட்டணும். இந்த ரெண்டையும் எல்லாருக்குமே தெரியும் தானே. நான் சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோலாக இருந்து ஃபிசிக்கலாக ஏதாவது ஒன்று பண்ணுனா நான் ஃபிட்டாக இருப்பேன், இதுதானே தியரி. ஆனால் நம்ம எல்லாருமே தொந்தியும் தொப்பையுமா இருக்கும், ஸ்லாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற எவ்வளவோ நோய்களோட இருக்கிறோம். காரணம் என்னென்னா, இது சொல்வது சுலபமானது, செய்வது ரொம்ப கடினமானது. காலையில் எந்திரிக்கணும், ஒரு ஜிம்முக்கு போகணும் அல்லது ஒரு கிரவுண்டுக்கு போகணும். நம்ம எந்திக்காமல் இருக்கிறதுக்கு நியாயமான பல சாக்கு போக்குகள் உருவாகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில். நான் நேற்றுக்கு லேட்டாக தான் படுத்திருக்கேன், நேற்றுக்கு தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி இவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு வந்து படுத்திருக்கிறேன், அல்லது எனக்கு காலையிலேயே ஒரு மீட்டிங் இருக்குது. இப்படி எத்தனையோ நியாயமான காரணங்கள் வந்து அதை தடுக்கும் அல்லது கெடுக்கும். அது எவ்வளவு கடினமோ, ஃபிசிக்கலாக டெய்லி ஜிம்முக்கு போகிறது ரொம்ப கடினமானது. அதான் உலகத்திலே மிக அதிகமான பேர் அந்த ரெசல்யூஷன் தான் எடுக்கான். ஆனால் அவன் தான் உடனடியாக அதை கைவிடுறான். ஒவ்வொரு நியூ இயர் அப்பவும் எடுக்கப்படுற ரெசல்யூஷன் அதுதான். அதை விட 10 மடங்கு கடினமானது ரீடராக மாறுவது, ரீட் பண்ணுறது. சரியா? அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் கல்ச்சர்லேயே அது இல்லை, அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில் அது இல்லை. ஸோ நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, சார் நான் அதில் கவர்ச்சியும் இல்லை, உண்மையில் கவர்ச்சியும் இல்லை. அப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் புக்கை எடுத்தோடனே எனக்கு தூக்கம் வருது, என்னால் படிக்கவே முடியல சார், எனக்கு வந்து என்னன்னே புரியல சார், நான் கேட்டுருவேன் சார், கதை சொன்னாங்கன்னா கேட்டுருவேன், ஆடியோ புக்னா கூட கேட்டுருவேன் சார், ஆனால் என்னால் படிக்கவே முடியல. உடல் அங்கஹீனத்தை ஒருத்தன் பெருமையாக சொல்ல முடியாதுல்ல சார், எனக்கு நடக்க முடியாது, எனக்கு கை இல்லை கால் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு மூளைச்சோம்பல் அல்லது அறிவு சோம்பல். எனக்கு வாசிக்கவே முடியலைங்கன்னா நான் சொல்லுவேன், பர்மி உனக்கு ஏதாவது பார்வை குறைபாடு இருக்கா அப்படி தான் நான் கேட்பேன். அப்படி இல்லை அப்படின்னு. ஏன் இது இவ்வளவு தூரம் அவனை வெளியே தள்ளுது அப்படின்னா, அவன் ஏற்கனவே பார்த்துட்ருக்கிற ஒரு உலகம் வண்ணமயமானது, பயங்கர எக்ஸைட்டிங்கானது. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபோனில் வரக்கூடிய ஒரு ரீல்ஸோ, ஒரு மீம்ஸோ, அல்லது ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பேச்சோ, அல்லது ஒரு விளையாட்டுடைய ஒரு சின்ன கிளிப்பிங்கோ, அது ரொம்ப கலர்ஃபுல்லானது, எங்கேஜிங்காக இருக்குது. இது அவ்வளவு கலர்ஃபுல்லானது அல்ல, எங்கேஜிங் ஆனது அல்ல. அவ்வளவு தூரம் என்டர்டெயின்மெண்ட்டை புத்தகத்தால் பண்ணவே முடியாது. புத்தகத்தோட நோக்கம் நம்மளை மகிழ்விப்பது அல்ல, அது நம்மளை யோசிக்க வைக்கிறது, நம்மளை சிரிக்க வைக்கிறது, நம்மளை சிந்திக்க வைக்கிறது, நம்மளை அழ வைக்கிறதுன்னு அதுக்கு வேறு விதமான ரோல்ஸ் இருக்குது. அப்போது இந்த வேலையை செய்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச உபாயமும் நான் ஷேர் பண்ணுற டெக்னிக் என்னென்னா, உனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும், நீ அதைத்தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்பான விஷயத்தை பாருங்கள். இப்போ என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரீல்ஸ் பார்ப்பார். என்னத்தையா பார்க்குற அப்படின்னா, அவருக்கு வந்து கப்பல் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். கப்பலில் போகிறவன் மீன் எப்படி பிடிக்கிறான், கப்பலில் எப்படி ஃபுட்பால் விளாடுறான், இந்த பார்னக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணி வந்து எப்படி ஆமையை உடம்புல உட்காந்து ஆமையை உறிஞ்சி திங்குது, திமிங்கலத்துக்கோட அடியில் வந்து பார்னக்கிள்ஸ் எப்படி ஒட்டிக்கிட்டு திமிங்கலத்தை அந்த ஒட்டுண்ணி கொள்ளுது, கப்பலுக்கு அடியில் பார்னக்கிள்ஸ் எப்படி போய் உட்காருது, கப்பல்லையே இருக்கிற கப்பல்ஸ் இருக்காங்க, கல்யாணம் ஆகி கப்பலில் வேலை பார்ப்பாங்க, அவங்களுடைய ரொமான்ஸ் லைஃபு, கப்பலில் மீன் பிடிக்கிறது, கப்பலை தாக்குறதுக்காக நைஜீரிய கொள்ளையர்கள் வரும்போது துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துறது, இது எல்லாத்தையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்ப்பார். அப்போது அதுதான் சார் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், நரசையா அப்படின்னு தமிழில் ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் வந்து கடலாடின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு,
அது நீங்கள் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவர் வந்து படிச்சு பாட்டு, சார் நான் வீடியோவில் பார்க்குற வாழ்க்கை இம்முனிக்கான சார், இதில் எவ்வளோ இருக்குது சார், சார் வேற என்ன சார் அடுத்து இம்மிடியட்டாக படிக்கிறது அப்படின்னு நான் வரிதையா கான்ஸ்டன்டினுடைய கடல் மீன்கள் அது பற்றின ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். அதை படித்து முடிச்ச உடனே, சார் வேற என்ன சார் இருக்குது, இதில் ஃபிக்ஷன் ஏதாவது இருந்தால் படிக்கணும் சார் அப்படின்னாரு. உடனே நான் வந்து ஆலிசூல் உலகுன்னு ஜோடி குரூஸோட ஒரு புத்தகத்தை கொடுத்தேன், பிடிச்சாச்சு. அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நான் அவர்கிட்ட பற்றி பேசினா, அவர் வந்து கடல்வாழ் உயிரினங்கள், கப்பல், கடல் எதிர்கொள்ளக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், கடல் வழி வாணிகம், கடல் வழியாக போய் இருக்கக்கூடிய கலை செல்வங்கள், கடல் சூழ்ந்த நாடுகள், அதில் இருக்கக்கூடிய பண்பாட்டு அரசியல், இன்னைக்கு வந்து ஒரு பெரும் கடல் அறிஞராக ததுமி நிற்கிறார் ஒரு வருஷத்தில். அடேங்கப்பா, எதை பற்றி பேசினாலும் வந்து அடிச்சு வீசுறாரு. சார் உங்கள் ஊரில் நீங்கள் வாழ்ந்த வீடு யாரோட தெரியுமா சார்? சாத்தான்கிழமை ராகவன் ஒரு அறிஞரோட வீடு சார். அவர் வந்து தமிழ்நாட்டு கப்பற்கலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கப்பல் பற்றி எழுதப்பட்ட முதல் தமிழ் புத்தகங்கிறாரு. சார் என்ன சார் அப்படின்னா, சார் நீங்கள் ஒரு புத்தகத்தை கொடுத்து அறிவு சுடரை தீப்பந்தமாக்கிட்டீங்க. ஃபோன் பார்க்குறது இல்லை, முழுக்க ட்ராவல் போகிறது, கப்பலில் போகிறது, க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறது, அப்படி அவரோட லைஃபே வேறையாக ஆயிடுச்சு. ஒரு ஆண்டில் முக்கியமான புத்தகத்தை படித்து பெரிய ஸ்காலர் ஆகிட்டார். அவ்வளோதான். அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? அருமையான பயோகிராஃபி கிரிக்கெட்டில் எழுதப்பட்டிருக்கு. உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே மகத்தான சாதனைங்கிறது. ஆஸ்திரேலியா வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி பல வருடங்களுக்கு முதன்மை கண்ட்ரியாக இருந்துச்சு. உலகத்திலே மிக அதிகமான டெஸ்ட் மேட்ச் சீரீஸ், ஒன் டே சீரீஸ், 2020 சீரீஸை வின் பண்ணுது. அதை உருவாக்கின ஒருத்தன் ஜான் புக்கனன், அவனுடைய பயோகிராஃபி இருக்குது. அதை படித்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு கீழே எவ்வளவு தொழில்நுட்பம் வேலை செய்யுது, எவ்வளவு தூரம் ஒரு டீம் ப்ரிப்பேர் ஆகி வருது. அந்த புக்கில் ஒரு வரி சொல்கிறேன். கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் எல்லோரும் கிரிக்கெட் பார்ப்பீங்க, நான் நம்புகிறேன். கிரிக்கெட் ஒரு 15-20 நாடு தான் விளையாடுது. அது ஒரு கொலோனியல் கேம். பிரிட்டிஷ்காரன் எங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தாலும் அந்த நாடுகள் தான் பெரும்பாலும் கிரிக்கெட் விளையாடுது. அந்த வரிசை பட்டியலில் எப்பயுமே ஆஸ்திரேலியா 1வது இருக்கும், 2வது இருக்கும், 3வது இருக்குமே தவிர ஒரு காலமும் அது 16வது இடத்துல இருந்ததே கிடையாது கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே. இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்போர்ட்ஸ்னு இல்லைங்க, எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே ஆஸ்திரேலியா விளையாடிச்சுன்னா அது அந்த டாப்பில் தாங்க இருக்கும், நாங்கள் அப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். ஏன்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது 200% ப்ரிப்பரேஷன் கண்ட்ரிங்கிறார். இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தன்னை 200% ப்ரிப்பேர் பண்ணுவான். அவனுடைய ப்ராக்டிஸ் என்பது ரியல் மேட்சோட ஆக்ரோஷமாக இருக்கும். ரியல் மேட்ச் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் விளையாடுவான். ஸோ எங்களெல்லாம் நாங்கள் நினச்சாலே எரர் பண்ண முடியாது சார். எங்களுடைய எக்ஸலன்ஸ் லெவல் என்பது 100% இல்லை 200%ங்கிறாரு. அதை அந்த புக்கில் வெவ்வேறு இடத்துல சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு கேம்லேயே ஒரு கண்ட்ரியோட எக்ஸலன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ எதை செஞ்சாலும் எக்ஸலண்ட்டாக பண்ணணும், தரமாக செய்யணும், என் அளவுக்கு ஈக்குவலாக எவனால் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு செய்யணுங்கிறதுக்கான ஒரு விதையை வந்து அந்த புக்குள்ளார இருக்குது. அப்போ அதில் வேறு விஷயங்கள்லாம் உள்ளே வந்துடும். கிரிக்கெட்டுக்குள்ளார எவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்படுது, ஒரு ஸ்லெட்ஜிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து எப்படி எதிரியுடைய தன்னம்பிக்கையை குலைக்கிறாங்க, எப்படி பொய் சொல்லி சில பொய்யை பரப்புவாங்க. இப்போ உதாரணமாக நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண போது சுரேஷ் ரெய்னாவுக்கும் மகேந்திர சிங் தோனிக்கும் இடையில பிரச்சனை, அந்த ஈகோ பிரச்சனையினால தான் அவர் சுரேஷ் ரெய்னாவை எந்த மேட்ச்லேயும் இறக்கலை அப்படிங்கிற ஒரு வதந்தியை இந்திய கிரிக்கெட் அணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பரப்பிட்டாங்க. எல்லா பிளேயரும் எல்லா நாடுமே வந்து ஓகே இந்த டோர்னமெண்ட் முழுக்க டோனி ரெய்னாவை விளையாட விட மாட்டார்னு ரெய்னாவுக்கான ஸ்ட்ராட்டஜியை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனால் அது வந்து கீப்பிங் அண்டர் த ரேப் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்வைக்கு அடியில் மறைத்து வைத்தல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. செமிஃபைனலில் பேட்டை தூக்கி கையில் இறக்கி விட்டாங்க, 87 ரன் அடிச்சாரு, இந்தியா ஃபைனலுக்கு வந்துருச்சு. அப்போது எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் தத்துவம் இதுக்குள்ளார பயன்படுது, ஒரு போருடைய தந்திரங்கள் எப்படி இதுக்குள்ளார வருதுங்கிறத அவன் அதில் படிப்பான். ஸோ நான் இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, உனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கோ அதை முதல்ல படி. அதில் நீ ஒரு புக்கு படிச்சிட்டாலே அந்த ஒரு புக்கு உன்னை 100 புக்குக்கு தள்ளிடும். முதல் ஒரு புக்கு தான் சேலஞ்ச். இப்போ ஒரு வாசிப்பது எப்படி படிச்சுட்டு தினசரி ஒரு 10 கடிதங்களாவது எனக்கு வருது. அதில் நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் ஒரு கிளாசிக் எழுதிட்டேன்ல, நான் இலக்கியத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அது ஒன்றாக அதை செஞ்சேன், அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ரீடிங்கை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை. அது அதோடைய வேலையை திருப்தியாக செய்யுது. அந்த ஒவ்வொன்றுமே வந்து இந்த ஒரு புக்குனால தான் படித்த மற்ற புத்தகங்களோட பட்டியல் அதில் இருக்கும். ஒரு வருஷத்தில் 50 புக்கு படித்தேன், 60 புக்கு படித்தேன், 30 புக்கு படித்தேன், இந்த இடத்துக்குலாம் போனேன், நீங்கள் புக்கில் குறிப்பிட்டிருக்கிற ட்ராவல் இடத்துக்குலாம் போயிட்டு வந்தேன். நான் பாலைநில பயணம்னு ஒரு புக்கில் இருக்கேன், ஜெயமோகன் சாரோட தார் டெசர்ட்டில் போய் அங்கேயே டென்ட் அடித்து தங்கி இருந்த அனுபவம் தான். குஜராத்லேயும் ராஜஸ்தானுக்கும் போயிட்டு வந்த ஒரு 7 நாள் பயணம் தான், ரொம்ப சின்ன பயண நூல். அந்த பயண நூலை எடுத்துக்கொண்டு அதே இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த புக்கோட ஃபோட்டோ எடுத்து வீடியோ பண்ணவங்க, அந்த புக்கோட ஃபோட்டோ எடுத்து பிளாக் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு புக்கு ஒருத்தனுக்குள்ளார போயிடுச்சுனால அது ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ என்னுடைய சஜஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை படிங்க.